நாம் படிச்ச பள்ளிக்கூடம், நாம் வளர்ந்த மொச்சிக்குப்பம். நாம் படிச்ச பள்ளிக்கூடம், நாம் வளர்ந்த மொச்சிக்குப்பம். குப்பத்துல நானும் தான் கத்துக்கிட்ட பாடம் தான், குப்பத்துல நானும் தான் கத்துக்கிட்ட பாடம் தான். ஏராள சின்ன தம்பி, அத்தை இன்னான்னு கேளு தம்பி. நாம் படிச்ச பள்ளிக்கூடம், நாம் வளர்ந்த மொச்சிக்குப்பம். குப்பத்துல நானும் தான் கத்துக்கிட்ட பாடம் தான். ஏராள சின்ன தம்பி, அத்தை இன்னான்னு கேளு தம்பி. என் பாட்டியாரு ஒன்னா ரெண்டா எத்தனையோ பேரு அடுக்கொண்டு சொல்லுவாங்க பாரு. என் புத்தகம்தான் ஏழசானம், வேற இங்க யாரு? பாட்டாளி போல் நீ பாடுபடு, கூட்டாளிக்கு நீ வேற கொடு. எல்லாரும் ஒன்னாக இந்நாட்டின் கண்ணாக. நாம் படிச்ச பள்ளிக்கூடம், நாம் வளர்ந்த மொச்சிக்குப்பம். குப்பத்துல நானும் தான் கத்துக்கிட்ட பாடம் தான். ஏராள சின்ன தம்பி தம்பி, அத்தை இன்னான்னு கேளு தம்பி. நாம் படிச்ச பள்ளிக்கூடம், நாம் வளர்ந்த மொச்சிக்குப்பம். பாடுபட்டா வசந்திடலாம் மேலே, ஒந்தோடுக்குத்தான் போட்டுடுவா மல்லியப்பு மாலை. நேரு வழி எடுத்து வைக்கால என் தம்பிங்களா, நேர்மைக்குத்தான் பரிசு வரும் நாள. நான் சொன்னத நீ கேட்டுக்கையா, உன் காதுல நீ போட்டுக்கையா. பார்த்தானா பேதைதான், படிக்காத பேதைதான். நாம் படிச்ச பள்ளிக்கூடம், நான் வளர்ந்த மொச்சிக்குப்பம். குப்பத்துல நானும் தான் கத்துக்கிட்ட பாடம் தான். ஏராள சின்ன தம்பி, அத்தை இன்னான்னு கேளு தம்பி. லா 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 லா. பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று தமிழ் புத்தாண்டு. இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் இலவச சோறு போடுவதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். எல்லோரும் அமைதியாகவும் வரிசையாகவும் நின்று உணவை பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நாளும் அதுவும் அன்னதானம் செய்யறோம். ஏயா தடுக்கிற? அப்படித்தான் தடுப்பேன். யாருக்கு நீ இந்த சோத்தை போடக்கூடாது. யார் நீ? ஏதோ தான தர்மம் பண்றாங்க, அத்தையும் தடுக்கிற? நாலு ஏழை பழங்க வயிறு நிறைய துண்டுறது உனக்கு பிடிக்கலையா? இத பாருமா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவன் உங்களை ஏமாத்தி நிக்கிறான்.
2000 பேருக்கு சோத்த போடுறேன்னு சொல்லி எங்க பேட்டையில வசூல் பண்ணீங்கன்னு 250 பேருக்கு தான் போட்டு நிக்கிறான். மீதி எல்லாம் இவனை சுட்டான். யோ அத்த உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியுமாவா? மிச்ச மீதி அரிசி பருப்பெல்லாம் இவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச வெளிய எடுத்துடா. நீ சொல்றது எந்த அளவுக்கு நெசன நாங்களும் பாத்துறோம். அப்ப கம்மன 4 பேர் பின்னாடி வாங்க. நீங்களே வாங்க. ஏய் பாருங்க, பாத்தீங்களா? பாருங்க. அட பாவி, நெசமாலுமே ஒளிச்சு வச்சிருக்கான். நஞ்சமுண்டு நேர்மையுண்டு வேடு ராஜா. நான் உன்னை என்னமோ நினைச்சியா? நீ ரவுடிக்கு மேல ரவுடியா கீர? நான் ஒண்ணும் ரவுடி இல்ல. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பழக்கிறவன், உழைச்சு சம்பாதிக்கிறவன். தெரியுதா? அப்படின்னா மாஜி ரவுடியா? சாமாரி. என்ன யார பார்த்து சமாரி சொல்றீங்க? என்ன நினைச்சீங்க? இது திப்பு சாமாரி இல்லையா? உன்னை அன்பா கூப்பிடுற சாமாரி. நீ செஞ்ச காரியம் என் மனசு அப்படியே டச் பண்ணிடுச்சா? அதான் அன்பு பொங்கி வருது. அப்படியா? அப்ப சரி. ஆமா, இம்மா பேச்சு பேசுறியே, நீ யாரு? இதே குப்பந்தா. ஒண்டி கட்டையா? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்கற வேலை. வயித்த கழுவ மானத்தை காப்பது ஏதோ கிடைக்குது. ஆமா, ஒண்டி கட்டைங்கிற துணைக்கு இனிமேதான் தேடிக்கணும். நல்ல தில் இருக்கிற ஆம்பளையா, சுயமா சம்பாதிக்கிற ஒரு சோமாரியா அப்படி இருந்தா கட்டிக்கலான்னுதான். ஆனா நீ? நானும் ஒண்டி கட்டுதான். ஏதாவது ஒரு நல்ல கைதியா பார்த்து கட்டிக்கலாம் நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நான் வரட்டேன் சோமாரி. சரி கைதே. சோமாரி கைதே. ஜெயிச்சிட்டேன். அவரவர் சூது பணத்தை எடுங்கள். என்ன சாக்கடை பெருச்சாளி போல விழிக்கிறாய்? அப்பா மாதிரி தான் மகனால பார்க்க முடியும். உன்னுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? ஃபுல்லு. கோழி. ஒரு 8 ரூபாய் எடு. 5 ரூபா தான்ப்பா இருக்கு. 3 ரூபா அப்புறம் தரானே. நடக்காது. கடன் உறவை துண்டிக்கும். உடனடியாக கொடு. சொந்த புள்ள தானே, 3 ரூபாய் அப்புறம் வாங்கிட்டா என்ன? பிள்ளையோ பெண்ணோ, ஆட்டத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஆமா, பொண்ணுன்னு தான் ஞாபகம் வருது. உங்க பொண்ணு ராதா எங்க? மகனே மாதவா. அப்பா, என் மகள் ராதா எங்கே? உங்ககிட்ட தானப்பா சொல்லிட்டு போனா ஏதோ டான்ஸ் ப்ரோகிராம் பார்க்க போறேன்னு. இப்பொழுது நமது அலுவலகத்தில் பணிபுரியும் திரு ராஜா அவர்களும் செல்வி கோகிலா அவர்களும் நடனமாடுவார்கள்.
ராஜா, இன்னைக்கு உங்க டான்ஸ் ப்ரோகிராம் பிரமாதம். அது காரணம் யாரு தெரியுமா? யாரு? முன்வரிசையில இருந்து நான் தானே. உன் பக்கத்துல ஒரு பாட்டி உட்கார்ந்தாங்களே பாத்தியா? அவங்கள பார்த்த உடனே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தாங்கல. டான்ஸ் தூள் கிளப்பிட்டேன். சிப்பவங்க உங்களுக்கு எப்ப குடும்பம்? ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட எப்ப பேச போறீங்க? உங்க அப்பா பத்தி எனக்கு கவலையே இல்ல. அவருக்கு புதுசா 2 சீட்டு கட்டு வாங்கி கொடுத்தா போதும், உடனே சரின்னு சொல்லுவார். என் கவலை எல்லாம் எங்க அண்ணிய பத்தி தான். ஏன் உங்க அண்ணன் கிட்ட சொல்றது? எங்க அண்ணனா இந்நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு தெரியுமா அவரு? என்னங்க என்ன? நாக்கு செவக்கவே இல்ல. 1/2 கிலோ மிளகா பொடியை போட்டு தடவனா நல்லா செவந்துரும். என்ன சொன்னீங்க? அரைக்குறையா ஒண்ணு செவக்கல, நல்ல கோவைப்பழமாட்டம் செவந்திருக்குன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? உங்க சாப்பாடு பிடிக்கல. நான் என்ன பண்ணட்டும்? மீனாட்சி புஸ்தகத்தை பார்த்துதான் செய்யறேன். நாளையில இருந்து நீ சமைக்க போறியா? ஒரு சமயக்காரிய வைங்க. சாரி சாரி, சமயக்காரி எல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாதுமா. நான் ஏதோ ஒரு சாதாரண கம்பெனியில 10ஓட 11 குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். நமக்கு வசதி பத்தாதுமா. எங்க வீட்ல சமயக்காரி சமைச்சுதான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ, உங்க வீட்டு விஷயமே வேற. உங்க அப்பா யாரு? பஞ்சாயத்து தலைவர் பசுபதி. அவர் அடிக்காத கொள்ளையா? பணத்தை கொடுத்துட்டல. ஆமா, எங்க குடும்பத்தை பத்தி குறை சொல்லலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருக்கட்டும், உங்க கல்யாணம் ஆகட்டும். வரவளை சமயக்கட்டுல விட்டு நான் கட்டில உட்கார்ந்து அதிகாரம் பண்றேன். பாத்து, வர்றவ கட்டுல உட்காந்துக்கிட்டு உன்ன சமயக்கட்டுல விட்டுற போறா. சரசு, நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டேமா. எங்க போறீங்க? எனக்கா வர்றது ஒண்ணு, அதையும் போக விட மாட்டேன்றியே. சீக்கிரம் வாங்க. இதுக்கெல்லாம் டைம் வச்சா எப்படி? போய் பார்த்து கொஞ்ச நேரம் ஆகுமா? என்னடா அண்ணே, உங்கள்ட்ட ஒரு என்னடா அது என்னடா இந்த நிலையில என்ன போட்டு விடு. இல்லண்ணே, ஷேவ் பண்ணி விடணுமா? பண்ணி விடு. இல்லண்ணே, பின்ன என்ன? நான் ராதான்னு ஒரு ஏழை பொண்ணு காதலிக்கிறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ, இதுக்கு உங்க அண்ணி ஒத்துக்க மாட்டாளா? அவ அந்தஸ்துக்கு குறைச்சலா எவளையுமே இந்த வீட்டுல மருமகளா ஏத்துக்க மாட்டாளே. கண்ட நேரத்தை வைத்த டைப் அடிக்கிறான். ஆரஞ்சு பல்லெல்லாம் கேட்டு விடுவோம் படவா. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை கிட்ட வந்து சொல்வேனே. இந்த குடும்பத்து கௌரவத்தை பத்தி என்னடா நினைச்சே நீ? ராஸ்கல், என்னங்க ஆச்சு? ஐயோ, இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? உன் மச்சான் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? யாரோ ராதான்னு ஒரு ஏழை பொண்ணா, இவர் அவளை காதலிக்கிறாரா, அவளை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல இருக்கிறான். ஏழை பொண்ணை இவன் காதலிக்கலாமா? ஏண்டா, இந்த வீட்டு மூத்த மருமக யாரா? நாயே நாயே, யாரா இவ? எவ்வளவு பெரிய இடத்துல வந்தவ. சரி, அவ அந்தஸ்துக்கு ஈக்குவலா இல்லனாலும் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்க வேண்டாம் நீ. அண்ணா, அண்ணே வெண்ணே பின்னி விடுவான் படவா. முடியாதுடா, முடியவே முடியாதுடா. இந்த பார், ஃபைனலா சொல்லிடுறேன், ஒரு ஏழை பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். ஏழை பொண்ணா இருந்தா தான் அவ எனக்கு அடங்கி ஒடங்கி நடப்பா. அப்பதான் நான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ண முடியும். நீ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. தேங்க்யூ அண்ணி. ஆனா ஒரு கண்டிஷன், அவ எனக்கு அடங்கி ஒடங்கி நடப்பாளான்னு நான் சோதனை பண்ணுவேன். நீ அவ வீட்டு விலாசத்தை கொடு. திடீர்னு அவ வீட்டுக்கு போவேன். பூனைக்குட்டி மாதிரி இருந்தால்னா ஓகே, அவதான் உன் சம்சாரம். அண்ணா, அண்ணா, அவ போயிட்டாளா? போயிட்டாங்க. அவ்வா, டேய் சாரிடா, நான் இந்த மாதிரி எதனா செஞ்சாதான் இது ஒத்துக்கும். அதனாலதான் கொஞ்சம் கத்திட்டேன், தப்பா எடுத்துக்காத. அது இல்லண்ணே, அண்ணி திடீர்னு அங்க போறேன்னு சொல்றாங்களே, இப்ப என்னென்ன பண்றது? இன்னும் பெரிய ப்ராப்ளமே இல்ல. இப்போ இவங்க போச்ச மட்டும் உங்க ஆளை கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லு. அடங்கி நடக்கிறதாவது? ஆணுக்கு பெண் அடிமையா இருக்கிறதே வெறுக்கிறவனா? பெண்ணுக்கு பெண் அடிமையா? ராதா, ராதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. ராதா, வாழ்நாள் பூரா இல்ல, நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாமா. ஆமா ராதா, அண்ணி உன்னை திடீர்னு பாக்க வருவாங்களாம். அப்ப நீ அடக்க ஒடுக்கமா இருந்ததா நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட கண்ணா. சரிங்க, உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஆனா தாலி என் கழுத்துல ஏறுற வரைக்கும் தான். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ.